டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தற்பொழுது நாம் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய இல்லத்தில் தான் இருக்கின்றோம். சரியாக 9 மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெறும் என்று முதலில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்பாக ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களை அமித்ஷா அவர்கள் அவரது இல்லத்தில் வைத்து சந்தித்திருந்தார். வரக்கூடிய பட்ஜெட் மாதிரியான முக்கியமான விவகாரங்கள் குறித்து, அரசு ரீதியிலான விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருந்தது. அந்த சந்திப்பு என்பது சற்று நீண்ட ஒரு சந்திப்பாக மாறியதால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சந்திப்பு நேரம் சற்று மாற்றி வைக்கப்பட்டிருந்தது. சரியாக 10:15 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய இல்லத்திற்கு வருகை தந்து தற்பொழுது அந்த சந்திப்பு என்பதும் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் பொழுது அதிமுகவின் மூத்த நிர்வாகியான முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் உடன் இருக்கிறார். வழக்கமாக இது போன்ற சந்திப்புகளின் பொழுது எஸ்.பி. வேலுமணி அவர்கள், அதே மாதிரி சி.வி. சண்முகம், இன்பதுரை மாதிரியான அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள் இருப்பார்கள். கே.பி. முனுசாமி போன்றவர்கள் எல்லாம் கடந்த 2 முறை நடந்த சந்திப்பின் பொழுது உடன் இருந்தார்கள். ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய முக்கியமான விஷயங்களை விவாதிப்பதற்காக வந்திருக்கின்றார். மிக குறிப்பாக தமிழ்நாடு அரசு மீதும் திமுக அமைச்சர்கள் மீதும் ஏற்கனவே ஊழல் பட்டியல் என்பதை தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் சமர்ப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த ஊழல் பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடமும் கொடுத்து இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்த இருக்கின்றார். அதுபோக தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்தும், குறிப்பாக புதிதாக கூட்டணிக்குள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த கூட்டணி விரிவாக்கம் குறித்தும், தொகுதி பங்கீடுகள் குறித்தும் விரிவான ஒரு விவாதமாக இன்றைய இந்த சந்திப்பு என்பது நடக்கும் என்பதாகத்தான் தகவல்கள் சொல்லப்படுகின்றது. அதிலும் மிக குறிப்பாக முதலில் இரவு உணவு என்பதை அமித்ஷா அவர்கள் அதிமுக தலைவர்களுக்கு வழங்க இருக்கின்றார். அதற்கு பிறகு ஒரு நீண்ட சந்திப்பாக இருக்கும் என்பதாகத்தான் அசியூம் செய்யப்படுகின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை காலை மீண்டும் 11 மணி அளவில் டெல்லியிலிருந்து கிளம்பி தமிழ்நாட்டிற்கு செல்கின்றார். எனவே இன்றைய சந்திப்பு என்பது 2 கட்சி மூத்த நிர்வாகிகளும் உடன் இருக்கக்கூடிய சந்திப்பாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து அண்ணாமலை அவர்களும் இந்த சந்திப்பின் பொழுது உடன் இருக்கலாம் என்ற தகவல் சொல்லப்படுகின்றது. மிக முக்கியமாக கூட்டணி தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள், யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுகள் கொடுக்கப்பட வேண்டும், எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடுவது, கூட்டணியை வலுப்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்களும், அதே மாதிரி இந்த மாத இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருக்கக்கூடிய சூழலில் அதற்குள் கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு சலசலப்புகளையும் சரி செய்துவிட்டு பிரச்சாரத்திற்கு மிக தீவிரமாக தயாராவது குறித்து 2 தலைவர்களும் விரிவாக பேசுவார்கள். அடுத்தடுத்த திட்டமிடல்கள் என்பது இன்றைய சந்திப்பின் பொழுது இறுதி செய்யப்படும். பிரதமர் இந்த மாத இறுதியில் வரும் பொழுது அவருடைய பிரச்சாரங்கள் முழு வீரியத்துடன் இருக்கும் வகையில் நிறைய நடவடிக்கைகளை எடுப்பதற்கான சந்திப்பாகத்தான் இருக்கும். நன்றி நிரஞ்சன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.